ஹே எவ்ரி ஒன். சில வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுற அர்த்தத்துக்கும் தாண்டி வேறு சில அர்த்தத்திலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் சில வேர்ட்ஸை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வேர்டு வந்து க்ளோஸ். க்ளோஸ் வந்து நம்ம மூடுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது. நெருங்கிய அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வேர்டுக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஹீ இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், தே ஆர் மை க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். அவன் என்னுடைய நெருங்கிய நண்பன், அவங்க என்னுடைய ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். செகண்ட் வேர்டு வந்து கோஸ்ட். கோஸ்ட் வந்து பேய் பூதம் அப்படின்ற வேர்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதை இப்படி யூஸ் பண்ணலாம். ஒரு வித்தரை இக்னோர் பண்ணுறதுக்கு, அந்த விஷயங்களுக்கு நம்ம கோஸ்ட் யூஸ் பண்ணலாம். வை வேர் யூ கோஸ்டிங் மீ, என்னை ஏன் நீ இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி சொல்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். தேர்ட் வேர்டு வந்து டெசர்ட். டெசர்ட் வந்து பாலைவனம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு டெசர்ட்னு சொல்லுவோம். ஆனால் டெசர்ட்ன்ற வேர்டை நம்ம யாரையாவது விட்டுட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, விட்டுட்டு போகிறது அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கு டெசர்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஹீ டெசர்ட்டட் ஹர் அ வைல் அகோ. அவன் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தான் அவளை விட்டுட்டு போனான். தேங்க்யூ.